என்ன இதோட எல்லாத்தையும் விட்டுருமா? நோ சிவா. என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல பாரு. நம்ம எத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை முளைக்குதுன்னா நம்ம என்னதான் பண்றது? எனக்கும் அதாங்க யோசனையா இருக்கு. கல்யாண வீட்டுல அந்த அம்மா நடந்துகிட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அவங்க ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா நாம ஏங்க அவங்க பேர்ல திருட்டு பட்டம் கட்ட போறோம்? இதெல்லாம் நாம அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கு போல இருக்கு. ஆரம்பத்துல சந்தோஷ் நடந்துகிட்டதெல்லாம் பார்க்கும்போது அவன் ரொம்ப நல்லவன் நினைச்சேன். ஆனா அவன் மனசுல இப்படி ஒரு பழி வாங்குற உணர்ச்சி இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. சந்தோஷ் இந்த விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட நேரா பேசிருக்கலாம். அவனுக்கு என்ன உண்மைன்னு புரிய வச்சிருக்கலாம் நம்மளே. சாரிங்க, எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம். எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆனா உலகம் அப்படி இல்ல. இங்க சந்தர்ப்பவாதிகள் தான் அதிகம். அது என் புத்திக்கு வரைக்காம போச்சு. பரவாயில்ல, விடு பாரு. நடந்தது பத்தியே யோசிக்கிறத விட நடக்க போறத பத்தி யோசிப்போம். அந்த சந்தோஷ் சொல்ற மாதிரி நம்ம குடுமி இப்போ அவன் கையில. அதனால நம்ம எந்த இமோஷனல் முடிவும் எடுக்க வேண்டாம். யோசிச்சு முடிவு எடுப்போம். பாரு, இந்த மனநிலையோட நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம். இங்க கொஞ்சம் பீச்ல இருந்துட்டு போலாமே. என்னம்மா யோசனை? ஒண்ணு இல்ல மீனா. உங்களை இத்தனை நாள் பட்னி போட்டுட்டேன்ல, என்னையோட என் விரதம் முடியுது மாமா. ஓகே மாமா, குட் நைட். என்ன மீனா, கோயிலுக்கு கிளம்பிட்டியா? ஆமாக்கா, இன்னைக்கு நைட் 12 மணியோட என்னோட 40 நாள் விரதம் முடியுது. அதான் கோயிலுக்கு போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணலான்னு கிளம்பிட்டேன். போயிட்டு வாமா. வரேன்க்கா. வரேன் பாட்டி.
எவ்வளோ ஆச்சுங்க? 20 rupees சார். தேங்க்ஸ். வெல்கம் சார். ஹலோ. ஹலோ சிவா சார், நான் சந்தோஷ் பேசுகிறேன். சொல்லு. என்ன சிவா சார், என் குரலை கேட்டாலே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கா? அது ஒன்றும் இல்லை சிவா சார், இன்னைக்கு காலையில் பேப்பர் பார்த்தேன். உங்கள் ராசிக்கு அலைச்சல் அப்படின்னு போட்டிருந்தது. சரி, எனக்கும் பொழுது போகல, பிரயோஜனம் ஏதாவது பண்ணலான்னு தோணுச்சு. அதான். எதுக்கு அந்த கேப் விடுற? பொறுங்க சிவா சார், ரொம்ப அவசரப்படுறீங்க. எப்பவும் வார்த்தைகளை விட வார்த்தைகளுக்கு நடுவில் இருக்கே மௌனம், அதுக்கு தான் வலிமை அதிகம். அதனால தான் கேப் விட்டேன். என்ன சிவா சார், ரொம்ப தவிப்பா இருக்கா? இருக்கணும், தவிப்பா இருக்கணும் சிவா. நீ தவிக்கணும், அப்பதான் எனக்கு சந்தோஷம். கல்யாண மண்டபத்தில் எங்க அம்மா அவமானப்பட்டு திரும்பினப்போ நான் எவ்வளவு தவிச்சிருப்பேன். ஏய், சும்மா வளவலன்னு பேசாத. என்ன விஷயம் மட்டும் சொல்லு. இரு சிவா, திரும்ப திரும்ப ரொம்ப ரொம்ப அவசரப்படுறே. இப்போ நமக்கு பிடிக்காதவங்கள கத்தி எடுத்து குத்துறோன்னு வச்சுக்கோ, சட்டுன்னு செத்துருவாங்க. உடம்புல இருந்து உயிர் போயிருமோ ஒழிய மனசுல வலி இருக்காது. சோ உன்னை நான் அப்படியெல்லாம் கொல்ல மாட்டேன். ஆனா தினம் தினம் உன்னை செத்து செத்து பிழைக்க வைப்பேன். புரிஞ்சதா? கொலைக்கிற நாய் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். சும்மா இப்படி கொலைக்கிறத விட்டுட்டு என்ன பண்ண போற அதை மட்டும் சொல்லு. அப்படியே சொல்ற சிவா, ஆனா நான் கடிப்பேன். ஆமா சிவா, இப்ப நீ எங்க இருக்க? ஹாஸ்பிட்டலியா? நீ எங்க இருந்தா எனக்கு என்ன, நான் விஷயத்துக்கு வரேன். நீயும் உன் வைஃப் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோவை உன் வீட்டு அட்ரஸ்க்கு மீனா பேருக்கு பார்சல் பண்ணியிருக்கேன். இப்ப மணி 10. இன்னும் அரை மணி நேரத்துல அந்த பார்சல் மீனா கைக்கு போய் சேர்ந்துடும். முடிஞ்சா போய் தடுத்துக்கோ. போ. சந்தோஷ். டிரைவர், கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க ப்ளீஸ். போயிடலாம் சார். இங்க நிறுத்துங்க. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ஐம் சிவா, டாக்டர் சிவா. சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்க வீட்டுல மீனான்னு ஒரு லேடி தங்கியிருக்காங்க. அவங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கும். அது இங்கேயே கலெக்ட் பண்ணலான்னு வந்தேன். சாரி சார், உங்க பேருக்கு வந்த கொரியர் மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும். மற்றவங்க பேருக்கு வந்த கொரியரை கலெக்ட் பண்ண முடியாது சார். சார், இது கொஞ்சம் அவசரம் ப்ளீஸ் சார்.
எவ்வளவு பெரிய அவசரமா இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட மட்டும் தான் கொடுப்பாதான் எங்க ரூல்ஸ். சார் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல சார். அந்த பார்சல் அந்த பொண்ணு கையில கிடைச்சா அவ உயிரே போயிடும் சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அந்த பார்சல் அனுப்பிச்சது ஒரு அயோக்கியம் சார். ப்ளீஸ் சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். எந்த ஏரியா சார் நீங்க? அடியார் சார். சாரி சார், அடையார் மார்க்கம் எல்லாம் இப்பதான் கொரியர் பாய் எடுத்துட்டு போயிட்டான் சார். ஓ நோ. சரி சார், நான் அவர்கிட்டயே கலெக்ட் பண்ணிக்கிறேன். சார் அந்த மாதிரி எல்லாம் வழியில் கொடுக்க மாட்டாங்க சார். கொரியர் வரதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுக்கு போயிடுங்க சார். சரி சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஹலோ, வண்டி எடுங்கண்ணே. மேடம், மீனாங்கிறது நான் தான். இதில் ஒரு சைன் பண்ணுங்க. இது என்ன மாமா இது? மீனா, அது வந்து எதுக்கு மாமா இந்த போட்டோவை எனக்கு அனுப்பி வச்சீங்க? அது நான் அனுப்பலையே. அப்போ ஃப்ரம் அட்ரஸ்ல உங்க பேர் இருக்கு. அப்போ இந்த சிவா யார் மாமா? யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டுக்கு இப்படி செஞ்சிருப்பாங்க. என்ன மாமா இப்படிலாம் கூட விளையாடுவாங்களா? மீனா, விளையாட்டுக்குன்னு சொல்றேன்ல, அதுல என்ன லிமிடேஷன் இருக்கு? சரி, நீ போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. சரி மாமா. ஹலோ. என்ன டாக்டர் சார், ரொம்ப அலைச்சலும்? பாவம், வேகாத வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க அலைஞ்சிட்டு வந்திருப்பீங்க. சந்தோஷ், ஜில்லுன்னு ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் குடிங்க, எல்லா டென்ஷனும் பறந்து போயிடும்.
நல்ல சகுனக்கா, நீங்களே எதிரில் வந்துட்டீங்க. வினோத் மாதிரியே ஒரு அழகான பையனை பெத்துக்கணும்னு சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. எந்திரிமா. நல்லா இரு மீனா. வரேன்க்கா. ம். மாமா, என்ன மாமா இது? எல்லா பாலையும் நீங்களே குடிச்சிட்டீங்க. எனக்கு பாதி தருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். மாமா, இந்த நிமிஷத்துக்காக நாம 2 பேரும் எவ்வளவோ எங்கிருக்கோம். ஏன் மாமா சைலண்டா இருக்கீங்க? 40 நாள் விரதங்கிறது நம்ம 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட பெரிய தண்டனை மாமா. இப்போ ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னாச்சு மாமா? உனக்கு எப்பவுமே இதுதான் நினைப்பா? ஒரு மனுஷன நிம்மதியா இருக்க விடுறியா? அவன் ஏகப்பட்ட டென்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கான். நீ என்னடா இப்போதான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட நேரம் பார்த்திருக்க. மீனா, ஏன் உன் கண்ணுல செவந்திருக்கு? அழுதியா? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுக்கா. சரி உட்காரு. சொல்லு மீனா. என் மாமா நடந்துக்கிறது எல்லாம் பாக்குறப்போ இவர் ஏன் மாமா தானான்னு சந்தேகமா இருக்குக்கா.